ஓம் ஸ்ரீமாத்ரே நமக. அபிராமி அந்தாதியோட 27வது பாடல் அனுபவிக்க இருக்கின்றோம். போன இதுல புன்மொழி நீ ஏற்றுக்கொண்டாயம்மா, நகை உடைத்தேன்னு சொன்னார். இந்த இதுல பிறவியை நீ உடைத்தனைன்னு சொல்றார். என்ன அழகா சொல்றார் இந்த பாடல், அனுபவிக்கலாம். உடைத்தனை வஞ்ச பிறவியை உள்ளம் உருகும் அன்பு படைத்தனை, பத்ம பத யுகம் சூடும் பணி எனக்கே அடைத்தனை, நெஞ்சத்து அழுக்கை எல்லாம் நின் அருள் புனலால் துடைத்தனை, சுந்தரி நின்னருள் ஏதென்று சொல்லுவதே அப்படின்னு சொல்றார். உடைத்தனை வஞ்ச பிறவியை உள்ளம் உருகும் அன்பு படைத்தனை, பத்ம பதயுகம் சூடும் பணி எனக்கே அடைத்தனை, நெஞ்சத்து அழுக்கை எல்லாம் நின் அருள் புனலால் துடைத்தனை, சுந்தரி நின்னருள் ஏதென்று சொல்லுவதே அப்படின்னு சொல்ற. ஏன்னா தன்னுடைய பாடல்கள் அது புன்மொழியா இருந்தால் கூட அதை கூட நீ உன்னுடைய பாமாலையாக ஏற்றுக்கொண்டாயே அம்மா அப்படின்னு அபிராமி பட்டர் ரொம்ப மகிழ்ந்து போறார். அந்த மகிழ்ச்சி மட்டும் இல்ல, அவளால தனக்கு என்னெல்லாம் பாக்கியம் கிடைச்சிருக்கு அப்படின்னு நினைச்சு பார்க்கிறார். எப்பேற்பட்ட வாழ்வு நம்மளுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு கொஞ்சம் அவர் நினைச்சு பார்க்கும்போது அவருக்கு என்ன தோன்றது, அம்பாளோட அருள், அந்த அருள்னாலதான் இனி பிறவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி பிறவாத உறுதி, எனக்கு இனிமேல் பிறவியே வராது அப்படின்னு அவருக்கு ஒரு நினைப்பு வந்துடுத்து. ஏன்னா அம்பாளோட பாதத்தை பற்றிண்டாச்சுன்னா அது நம்மளை இந்த சம்சார சாகரத்தை கடக்க உதவும் தோணின்னு பார்த்தோம். அத மாதிரி இந்த பிறவி பெருங்கடலுக்கு நாவாயை போன்று அம்பாளோட திருவடி, அதை நம்ம பிடிச்சுட்டோம்னா நம்மளுக்கு இந்த பிறவியில என்ன பாகியம், நாம் பிறவி எடுத்ததன் பயன் என்ன, அதையெல்லாம் அடைந்து விட்டோம், நீ பிறக்க வேண்டிய அவசியமே இல்லாமல் போகின்றது அப்படிங்கிறது தோணிடும் நமக்கு. அப்ப அகங்காரம் மமகாரம் அப்படிலாம் எல்லாம் போய் நான் செஞ்சே என்னுடைய செயல்ங்கிறது இல்லாம எல்லாமே அவள் நடத்தி வைக்கிறா, அவள் அருளா, அவன் அருளாலே அவள் தாழ் பணிந்துங்கிற மாதிரி அவளோட செயல் அப்படின்னு அவருக்கு எல்லாமே தெரியறது. அதனால எல்லாமே அவர்கிட்ட, எல்லாமே பகவான் கீதையில சொல்ற மாதிரி தான், நீ எதையுமே பலனை எதிர்பார்க்காதே, கடமையை மட்டும் செய், நீ என்ன பலனை எதிர்பார்த்தாலும் அதோட வினை பயன்கள் உன்னை சேர சேர திருப்பி பிறப்பு இறப்பு வந்துட்டே இருக்குங்கிற மாதிரி. இப்ப அம்பாள் தான் எல்லாமே, அவள் தான் எல்லாம் செய்யறான்னு அவருக்கு அதனால வர பயன்கள் எதுவுமே இல்லை, அந்த வினையே இல்லாததுனால அதனால ஏற்படக்கூடிய என்னது பிறப்பு இறப்பு அதெல்லாம் இல்லை, அதெல்லாம் தெரிய ஆரம்பிக்கிறது அவருக்கு. ஏன்னா இது எப்பேற்பட்ட பாக்கியம் கிடைக்கிறது அப்படிங்கிறார். ஏன்னா இந்த பிறவிங்கிற இந்த பெரிய இதை நீக்குவதற்கு அவளால மட்டும்தான் முடியும். இதனால இதுல உடைத்தனைன்னு சொல்ற. உடைத்தனை அப்படின்னு சொல்லும் போது உடைதல் வேற உடைத்தல் வேற. உடைதல் தானாக உடையிறது, உடைத்தல் அவள் உடைச்சிடுறா, நம்மளுக்கு கிடைக்கிற இத பிறவி நீக்கம். இத அவளை தவிர யாராலையுமே நம்மளுக்கு செய்ய முடியாது. ஏன்னா மணிவாசகர் என்ன சொல்லியிருப்பார், அவருக்கு அப்பேற்பட்ட பாக்கியம் அபிராமி பட்டர் சொல்ற மாதிரி அந்த பாக்கியம் தனக்கு கிடைச்சதுன்னு, தந்தது உந்தன்னை கொண்டது எந்தன்னை சங்கரா யார் கொல்லோ சொதுரர், அந்தமொன்று இல்லா ஆனந்தம் பெற்றேன் யாது நீ பெற்றது ஒன்று என்பால் அப்படின்பார். உருகிடுவர் அப்படியே திருவாசகத்துல. அத மாதிரி அருணகிரியார் என்ன சொன்னார், நம்ம கந்தர் அலங்காரம் பார்த்தோம், பேற்றை தம் சற்றும் இல்லாத என்னை பிரபஞ்சம் என்னும் சேற்றை கழிய வழி விட்டவா அப்படின்னு சொல்ற. எப்பேற்பட்ட இது, நான் ரொம்ப இழிநிலையில உள்ளவன், எனக்கும் இந்த பாக்கியம் கொடுத்தாயேன்னு சொல்லுவார். ஆர்த்த பிறவி துயர்கடன்னு திருவம்பாவையில சொல்லுவா. அந்த மாதிரி அவனுடைய அருள் சேர்ந்தாச்சுன்னா நம்ம சிவபுராணத்துல அனுபவிச்சோம், மாய பிறப்பறிக்கும் மன்னனடி போற்றி அப்படின்னு, தொல்லை இரும் பிறவி தலை அடிக்கி அல்லல் எனும் இதழை நீக்கி, அப்படிப்பட்டவர் கூட திருவாசகம் என்னும் தேன்னு சொல்ற மாதிரி திருவாசகத்தில் அப்படி சொல்லப்பட்டிருக்கு.
அதனால அவருக்கு இனிமே பிறவி இல்லைங்கிற உறுதி அவருக்கு ஏன்னா உண்மையான பக்தினால அவருக்கு கிடைச்சுடுறது. ஜென்ம மிருத்யு ஜரா தப்த ஜன விஸ்ராந்திதாயினி அப்படின்னு அம்பாளோட ஒரு நாமம். பிறப்பு இறப்பு மூப்பு இவற்றால வருந்தக்கூடிய மக்களை எல்லாம் அந்த துன்பத்தில் இருந்து காப்பாற்றி அமைதியை கொடுப்பவள் அம்பாள் அப்படின்னு அந்த ஜென்ம மிருத்யு ஜரா தப்த ஜன விஸ்ராந்திதாயினி அப்படின்னு. ஏன்னா அந்த ஜென்மத்தினால நம்ம படுற கஷ்டங்கள் தான் ரொம்ப. இப்ப நாம எத்தனை பிறவி எடுத்திருக்கோம் தெரியல. ஒரு பிறவியா 2 பிறவியா நம்மளுக்கு தெரியல. ஒன்றல்ல 2 அல்ல. அபிராமி அம்மை பதிகத்துல பார்த்தோம். ஒன்றல்ல 2 அல்லன்னு பிறந்த நாள் முதலாக நீ எத்தனை பிறவி எடுத்தாலும் அந்த பிறவியிலெல்லாம் தொல்லையை தான் அனுபவிச்சுட்டு இருக்கோம். எப்பலேருந்து பிறவி எடுத்துட்டு இருக்கோம், என்னெல்லாம் பிறவி எடுத்தோம் ஒண்ணுமே தெரியாது நமக்கு. ஏன்னா இதுல புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாகி பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்ல அசுரராகி முனிவராய் தேவராய் செல்லா நின்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன் அப்படின்னு மணிவாசகர் சிவபுராணத்துல சொன்னவர். எத்தனை பிறவி நாம எடுத்திருக்கோமோ, இன்னி போன பிறவி எத்தனையோ, இனி வரப்போற பிறவி எத்தனையோ, எல்லாம் மலை போல நமக்கு அப்படியே குவிந்திருக்கு இல்லையா? நம்ம சொல்லுவோம், மாதா உடல் சலித்தாள் வல்வினையேன் கால் சலித்தேன் வேதாவும் கை சலித்து விட்டானே நாதா விருப்பையூர் வாழ் சிவனே இன்னுமோர் அன்னை கருப்பையூரில் வராமற்கான பட்டினத்தார் சொல்வர். அத மாதிரி இந்த மலைமலையா குவிஞ்சிட்டு இருக்கிற இந்த பிறவியை நீக்கிறதுக்கு அவளால மட்டும்தான் முடியும். அவ்வாளோட அருள், அந்த அருள்னால தான் இந்த வஞ்ச பிறவியை உடைத்து தூள் தூளாக ஆக்கக்கூடிய திறமை அவளுக்கு மட்டும்தான் இருக்கு. இனி எனக்கு பிறவியே இல்லை அம்மா, பிறவி பெருமலையை நின்னருளால் துடைத்து தகர்த்து விட்டாய், என் செயலால் ஆனது அன்று இது நின் திருவருள் செய்த அற்புதம் அப்படின்னு சொல்லி அப்படியே அதிசயப்பட்டு ஆனந்தப்பட்டு உடைத்தனை வஞ்ச பிறவியை அப்படின்னு சொல்றது. எப்படி அவருக்கு கிடைச்சது? ஏன்னா இதற்கு எத்தனை இதை அவர் சாதித்து எப்படி செய்து வந்தார் இல்லையா? எத்தனை படி தாண்டினாத்தான், ஒவ்வொரு படியா ஏறினாத்தான் மேல் படிக்கு போய் சேர முடியும். சேர வேண்டிய இடம் நம்ம எத்தனை படியில இருக்கோமோ, எத்தனை படியை தாண்ட வேண்டியிருக்கோம். இப்ப அந்த மேல் படிக்கு வந்துட்டோம்னா அவருக்கு அப்படியே அபிராமிப்பட்டிருக்கு ஒரே ஆனந்த அதிர்ச்சி ஆயிடுறது. ஏன்னா என்ன சொல்றார்? உடைத்தனை வஞ்ச பிறவியை, இந்த பிறவினால இனிமே எனக்கு துன்பம் என்பதே இல்லை அம்மா, என் செயலாவது யாதொன்றும் இல்லை, உன்னால் தான் எல்லாமே. அப்போ நீதான் அதற்கு காரணம், உங்கள்கிட்ட வைத்த அன்பினால தான் எனக்கு பக்தி அப்படின்னு நினைச்சு நினைச்சு காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கிங்கிற மாதிரி அப்படியே உருகி 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 அவருக்கு இந்த நிலை கிடைச்சிருக்கு. இந்த அன்னையோட அருள்னால தான் அதுவுமே அவருக்கு கிடைச்சது இல்லையா? உள்ளம் உருகி அப்படியே அந்த அன்பு சீக்கிரம் கிடைச்சிடுமா? நமக்கு கிடைக்காது. அப்படியே அது பக்குவப்பட்ட மனசுக்கு தான் அந்த இதெல்லாம் வரும். இப்போ அறிவு எப்படி நம்ம எத்தனையோ படிக்கிறோங்கிறோம், அறிவு கூர்மையாகும். ஆனா உள்ளம் குழையுமா? குழையறது இல்லை நம்மளுக்கு. எல்லா நல்ல செயல்கள் நிறைய செய்வா, ஆனாலும் கூட உள்ளம் உருகுவது என்பது எல்லாருக்கும் எளிதாக அமையாது. அம்பாளோட நினைந்து நினைந்து அவளையே நினைச்சு உருகுவதுதான் நினைந்து உருகும் அடியார் அப்படின்னு சொல்றார் அப்பர் அத மாதிரி மனம் கல்லா இருக்குமானா எப்படி அதுல என்ன ஏறும்? கல்லுல மழை பெய்யும், மலையில மழை பெஞ்சதுன்னா கல்லுல கொஞ்சம் கூட தண்ணி ஒட்டாது, அப்படியே இறங்கிடும். அப்போ அந்த கல்லு இலகி அது இதாகனால்தான் உள்ள தண்ணி இறங்கக்கூடிய இது வரும். அப்போ இவர் என்ன சொல்றார்? மனசு முதல்ல நெகிழணும் அப்படிங்கிற. அப்ப பிறவி இல்லை. அப்போ எனக்கு அந்த நிலை என்ன? உள்ளம் உருகும் அன்பு நிலை. இந்த நிலை கூட யாரு நம்ம நினைச்சா வந்துடுமா? இல்ல, அம்பாளோட அருள் இருந்தால்தான் அவள்தான் அதை நம்மிடம் உண்டாக்க வேண்டும். அந்த நிலையை அம்பாள் எனக்கு கொடுத்தாளே அப்படின்னு சொல்றாரு. உள்ளம் உருகும் அன்பு படைத்தனை அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா அன்பு அன்பு எங்க வரும்? உள்ளத்துக்குள்ள. அப்ப அந்த உணர்ச்சி அது அப்படியே முருகணும். இருகணும்னா எப்பொழுதும் அன்னைய பலகாலம் பணிந்து வழிபட்டால் தான் அந்த நிலை கிடைக்கும் இல்லையா? பணம் இருக்கிறவாழ்கிட்ட பணம் அவள்கிட்ட எப்படி சேர்ந்துன்னா நிறைய உழைச்சி வந்திருக்க, அவளை பார்த்து எனக்கும் பணம் வேணும் அப்படின்னு வரும். அப்பா
அந்த பணம்ங்கிறது நம்ம அதுக்கு தக்கன உழைப்பை கொடுத்தால்தான் நம்ம சொல்ல. அத மாதிரி அம்பாளையே பணிந்து அவளையே நினைந்து நினைந்து அந்த நலம் பெறுகின்ற அந்த பக்தர்கள் தான் நாமும் இந்த நிலையை அவளை பார்த்து பெறணுங்கிற எண்ணம் நமக்கும் வரணும். அம்பாளை பணிந்து வழிபடுவதற்குத்தான் இந்த பிறவி கிடைத்திருக்கு. நமக்கு இந்த பிறவி எடுத்ததோடு பயனே அதுதான் அப்படின்னு நினைக்கணும். இதெல்லாம் யாரு கொடுக்கணும்? அவள் அருளால் தான் நடக்கணும் இதெல்லாம். இல்லாட்டக்கா புனரபி மரணம் புனரபி ஜனனம்னு அப்படி மாறி 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 நம்ம பிறவி எடுத்து எடுத்து சலித்தே எடுத்து கொண்டிருக்க வேண்டியதுதான். அப்போ நம்மளுக்கு உள்ளம் உருகும் அன்பு அப்படியே கொடுக்கணும். நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து அன்பே நிறைந்து நிறைந்து ஊற்றெழும் கண்ணீர் அதனால் உடம்பு நனைந்து நனைந்துன்னு வள்ளல் பெருமான் உருகி சொல்லுவார். அத மாதிரி நெஞ்சம் கல்லா இருந்தா உருக்கமே வராது. அது கனியணும். என்னைக்கும் கனிந்தால்தான், பழம் பழுத்தால்தான் அதுல ரசம் வரும், சாறு. இல்லாட்டக்க காயா இருக்கும்போது அதுல நீர் சொட்டுமா? சொட்டாது. எத்தனை தூரம் கல்லு நீருக்குள்ள அமிழ்ந்தாலும் அதுல தண்ணி ஒட்டவே ஒட்டாது. அதே மாதிரி தான். அப்போ உருகணும். உள்ளம் உருகினால்தான் காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தம்மை நன்னறிக்கு உயிர்ப்பதுன்னு சம்பந்த பெருமான் சொல்ற மாதிரி அப்படியே விலங்கு மனத்தால் விமனா உனக்கு கலந்து அன்பாகி கசிந்து உள்ளுருகும் நலம்தான் இல்லாத சிறியேற்கு நல்கின மாணிக்க வாசக பெருமான் திரு சிவபுராணத்துல உருகுவர். அத மாதிரி நெஞ்ச கனகல்லும் நெகிழ்ந்து உருகன கந்தர் அனுபூதியில அருணகிரியார் என்ன சொல்றார்? முருகன் குமரன் குகன் என்று மொழிந்து உருகும் செயல் தந்து உணர்வு என்று அருள்வாய் அப்படின்பார். அப்போ எப்படியும் என் ஊடகத்தே நின்று உருக தந்தருளியும் உடையானேன்னு திருவாசகத்தில் மணிவாசகர் சொல்வர். அப்போ எப்படினாலும் உள்ளம் உருகினால்தான் இறைவன் அங்கு குடியிருப்பான். இப்படிப்பட்ட உருவும் உள்ளத்தினை யாரு தரக்கூடியவள்? அம்பாள் தான் தருவா. அதனால தான் கை குவித்து காதலோடு கசிந்து உருகி கமலபாதம் தொழுவோர்க்கு வெண் தாமரையாள் திருமடந்தை மேவி அளிக்கும் கலை செல்வம் வேண்டுமளவும் உதவி உயர் வீடருளும் வித்தகியேன்னு அகத்திய முனிவர் சரஸ்வதி இதுல சொல்லியிருப்பார். அது மாதிரி உள்ளம் உருகுவதற்கு அன்புதான் அடிப்படையாக இருக்கும். அப்போ அவனருளாலே அவன் தாள் வணங்கின மாணிக்க வாசகர் சொல்ற மாதிரி அத்தகைய நிலையும் அவள் அருளால தான் நமக்கு வரணும். அப்புறம் எந்த காரியத்தை செய்தாலும் அம்பாளை பணியும் காரியத்தை விடாமல் நாம செய்யணும். அதுதான் எத்தனை காரியம் இருந்தாலும் சரி, அந்த அம்பாள் அருள் புரிந்தால் அதுவும் இதே நடக்கும். அதனாலதான் பத்ம பத யுகம் சூடும் பணி எனக்கே அடைத்தனை அப்படின்னு சொல்றார். எப்படி அம்பாள் நம்ம பிறவி எடுத்ததோடு பயனே அவளை பணிவதற்குத்தான். அதனாலதான் சித்தனை நின் தனக்காக்கி நாயினேன் தன் கண்ணினை நீ திருப்பாத போது காக்கி வந்தனையும் மலர்க்கே ஆக்கின்னு சொல்ற மாதிரி யாரு சொல்றா? மணிவாசக திருவாசகத்துல. இதுல கேனோபனிஷத்துல சொல்லியிருக்கு. திருமூலர் சொல்ற திருமந்திரத்துல என்னை நன்றாக இறைவன் படைத்தனன் தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறேன்னு சொல்றார். அப்போ அனுபூதியில என்ன சொல்றாரு அருணகிரியார்? பாடும் பணியே பணியாய் அருள்வாய்னு சொல்வார். அது மாதிரி பத்ம பதயுகம் சூடும் பணி எனக்கே, உன்னுடைய தாமரை போன்ற 2 திருவடிகளை என் தலையில் வைத்துக் கொள்ளும் பணியை எனக்கு நீ கொடுத்து விட்டாய் அம்மா. இந்த திருவருளை நான் எப்படி புகழ்வேன் அப்படின்னு வியந்து சொல்றார். பணி எனக்கே அடைத்தனை, பணியே எனக்கு அடைத்தனை சொல்றார். எப்படி? பாடும் பணியே பணியா அருள்வாய்னு அருணகிரிநாதர் சொல்ற மாதிரி அன்னையோட 2 பாதங்களையும் சூடுவதே தன்னுடைய வேலை. அது அப்படியே வாழ்ந்தவர் அபிராமிப்பட்டர். ஏன்னா அவருக்கு வேறு வேலை இல்லையா அப்படின்னு சொல்றார். அப்ப எந்த வேலை செய்தாலும் அந்த வேலை எல்லாம் இந்த வேலைக்கு உபகாரப்படுவதாகத்தான் அமையும் அப்படின்னு சொல்றார். நம்ம எதை மறந்தாலும் இதை அவர் மறக்கிறதே இல்லை. அம்பாளை எந்த வேலைன்னு கேட்டாலும் அவர் என்ன சொல்லுவார்? நான் இந்த வேலையில இருக்கேன்னா அந்த வேலை மட்டுமா அவர் செய்யறார். வீட்டுல வேலை செஞ்சா வீட்டு வேலை செய்யணும். அவர் எப்படி குமாஸ்தா வேலையே எப்பொழுதும் 24 மணி நேரமும் செய்வாரா? மாட்டார் இல்லையா? அப்போ அலுவலகம் செய்யும் போது அங்க வேலை, அதை செய்வதற்கு உடல் வலிமை, உள்ள தெளிவு, மகிழ்ச்சி, இதையெல்லாம் மற்ற காரியங்கள் செய்யும் போது அதையெல்லாம் பெற்றுக்கொள்கிறார். அதெல்லாம் உத்தியோகம் பார்ப்பதற்கு அவருக்கு உபகாரமாக இருக்கின்றது. அம்பாளை பணிந்து வழிபடும் உடம்புக்கு வேண்டியவற்றை செய்யும் காரியங்கள் எதுனா
அது எல்லாமே அந்த பணிக்கு உபயோகப்படுபவர்களாகவே இருக்கின்றது அப்படின்னு சொல்றார் அவர் வந்துட்டு.